கொஞ்ச நாள் முன்னாடி இந்த லாக்டவுன்ல டல்கோனா காஃபின்னு ஒருத்தர் சுத்திட்டு இருந்தான். அப்புறம் பாத்தீங்கன்னா அவன் அட்ரஸே தெரியாம போயிட்டுனா. நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். மேலே லேயரா கீழே பாலா கோல்டு காஃபி மாதிரி டல்கோனா மாதிரி ஒரு கலவையா இருந்துச்சு. பண்ண போறோம், வாங்க பண்ணலாம். காஃபி தூளை முதலில் ஒரு குண்டானி. இன்னும் இவ்வளோ போடணுமா? நீ தானே குடிக்க போற, போடுவோம். அடிச்சுடு அடிச்சுடு. ப்ரௌன் சுகர் போட்டுக்கலாம், ஹெல்த்துக்கு நல்லது. ஒயிட் சுகர் வேண்டாம். இது இத்தனை காஃபி தூள் போட்டு அது பரவாயில்ல. இப்போ உங்களுக்கு வேணுமா வேணாமா? வேணும் வேணும். சுடு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இவனை போட்டு நல்லா அடிக்கணும். லாக்டவுன் டைமில் இந்த மிஷின்லாம் இருக்காது. அந்த வீடியோலாம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பார்த்தா நம்ம சேனலில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்பூனை வச்சு கையிலேயே அடிச்சு 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 கையே வலிச்சு வச்சு 1 மணி நேரம். இதில் வேற இவன் பின்னாடி வாய்ஸ் கொடுத்துட்டு இருப்பான், சூப்பராக இருக்கு அப்படின்னு. நாங்கள் கோல்டு காஃபியை போடுறதுனால பாலை காய்ச்சி சில் பண்ணி வச்சுருக்குறோம். ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. அதை வந்து இது மேலே போட்டுக்கலாம். இப்போது இது மாதிரி ஆயிடுச்சு. இது தூக்கி இப்படியே மேலே விட்டுக்கலாம். டேய் சக்கரை போட்டியாடி? ஆமாம், இதில் சக்கரை போட்டு தானே அடித்தேன், மறந்துட்டேன். அதெல்லாம் என்ன நிற்கிது உள்ளே போகாமல்? ஏய், என்னை பார்த்தா உனக்கு எப்படி மேன் இருக்கு? இல்லையே, கலங்கிச்சுல. குடிக்கிறானே தவிர இந்த பாம்பை வெளியே விட மாட்டேங்கிறாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி. நார்மல் காஃபி மாதிரி தான் இருக்கு. டே காஃபி காஃபி மாதிரி தான்டா இருக்கும். சில்லுன்னு குடிக்க எப்படி இருக்கு? குடிக்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. உங்க புருஷனும் பாராட்டுவானுங்கன்னு நம்பி எதையும் வீட்டில் செஞ்சு கொடுக்காதீங்க. மடக்கு மடக்குன்னு இப்படி தான் கழுநீர் தண்ணியை குடிச்ச மாதிரி குடிப்பானுங்க. கடைசி வரைக்கும் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டானுங்க.